ஹாய், உங்களுக்கு ஆக்னி ஒரு முகப்பரு பிரச்சனை இருக்கா? ஸோ எவ்வளோ தான் க்ரீம்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணாலும் ஆக்னி திருப்பி வருதா? அப்போ ப்ராப்ளம் ஸ்கின்ல கிடையாது, உங்களோட பாடிக்குள்ளே. உங்கள் பாடிக்குள்ளே நடக்கிற மாற்றங்களோட வெளிப்பாடு தான் இந்த ஆக்னி. ஸோ ஆக்னின்னு சொன்னால் அது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லை, அது இன்டர்னல் இம்பேலன்ஸ். ஸோ நம்ம பாடிக்குள்ளே உள்ள சமநிலை மாற்றம்னால உருவாகுறது. ஸோ டீனேஜில் மட்டும் இல்லை, அடல்ட்ஸ்க்கும் முக்கியமாக பெண்களுக்கும் வந்து இந்த ஆக்னி பிரச்சனை அதிகமாக வருது. ஸோ ஆக்னியில் பல டைப்ஸ் இருக்குது. ஆக்னி வல்காரிஸ் நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ரெட்டிஷான ஆக்னி. இன்னொன்று சிஸ்டிக் ஆக்னி. ஸோ சிஸ்டிக் ஆக்னி அப்படின்னா அந்த முகப்பரு உடைக்கிறப்போ உள்ளேருந்து சீல் மாதிரி வரும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் டச் பண்ணுறப்போ. ஸோ இன்னொரு வெரைட்டி காமிடோன்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு வெரைட்டி ஹார்மோனல் ஆக்னி. ஸோ ஹார்மோனல் ஆக்னி அப்படின்னா ஜா லைன்லேயும் சின்லையும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஹார்மோனல் ஆக்னி. ஸோ இந்த ஆக்னிஸ் எல்லாமே வந்து மறையிறப்போ அது ஒரு மார்க்காவோ ஸ்காராவோ மாறுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆக்னி வரதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஸோ டீனேஜ்லேயும் சரி பெரியவங்களுக்கும் சரி, ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுறப்போ இந்த மாதிரி ஆக்னி பிரச்சனைகள் வருது. தூக்கம் வந்து சரியாக இல்லாதப்போ அண்ட் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கிறப்போ, முக்கியமாக பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஆக்னி பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். அண்ட் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது, ஆயிலி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, சுகரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. என்விரான்மெண்டல் ரீசன்ஸ், அதிகமான பொல்யூஷன் அண்ட் அதிகமான ஸ்வெட்டிங் அண்ட் போர்ஸ் வந்து அதிகமாக கிளாக் ஆகுறது. ஸோ சரியான ஸ்கின் கேர் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது, சரியான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்னி பிரச்சனைகள் அதிகமாக வருது. ஸோ இப்படி பல ரீசன்ஸ் இருக்கிறனால நீங்கள் க்ரீம் அண்ட் ஸ்கின் கேர் பண்ணுறப்போ டெம்பரரியாக மறைஞ்சிரும், பட் எகைன் திருப்பி உங்களுக்கு இந்த ஆக்னிஸ் வருது. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸில் ஆக்னியை வெளியேருந்து மட்டும் சப்ரஸ் பண்ணாமல் உள்ளே இருந்து நம்ம அதை ஹீல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் ஹீலிங் பண்ணுறதுக்கு ஹோமியோபதிக் மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் மூலமாக ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணலாம், டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். ஸோ இது மூலமாக ஆக்னி வந்து உள்ளே இருந்து ஹீல் பண்ணலாம். ஹோமியோபதிக் மெடிசன் ஸ்கின்னோட நேச்சுரல் ஹீலிங்கை வந்து ஆக்டிவேட் பண்ணும். உங்கள் பாடிக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் ரீசனை உள்ளே இருந்து ரூட் காஸோட கிளியர் பண்ணுறதுக்கு ஹோமியோபதி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு முகப்பருக்கு ஆக்னி பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.